மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் சரி, இந்த ஜாய்க்கு வெக்கம் மானம் இருந்துச்சுன்னா, குறைஞ்சபட்சம் இருந்ததுன்னா நீங்க வந்து யோசிப்பீங்க. விஜய் டிவில வேலை செய்யற ஒரு பொறுக்கி வந்து நீ பேசுறத வந்து காமெடி பண்றான்னு வச்சுங்க, இந்த குரோஷின்றத பொண்டாட்டின்றத அவன் லாங்குவேஜ்ல சொல்லி பண்றான்னா அதுக்கு இவன் கவுண்டர் கொடுக்குறான். மச்சான் அவனுக்கு சரியா வந்து சொல்ல வரல, ஜாய்கிருஷ்ணா பேசின அத்தனைக்கு நீ பதில் சொல்லவே இல்லை, கடந்து தானே போற. அதே மாதிரி குரோஷியில எவனோ ஒரு நாய் திருநங்கை தானே, அநியாயமா இல்ல கேட்க சொல்ல, அது என்ன வேணும்னு கேட்டா அவர் என் கூட பேசினா போதும், அது என்ன மாதிரி லவ். ஏன் சார் இப்ப சாயம்னு சொல்லும் போது எல்லாருமே சாயத்தை பூசி திரிதாங்க போல இருக்கு. இப்ப நான் யார சொல்ல வரேன்னா, நாஞ்சல் விஜயன் அவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொலைக்காட்சியில வந்து ஒரு நீங்க என்ன நாஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய நாஞ்சல் மனோகர் ரேஞ்சுக்கு பேசுறீங்க. அந்த அளவுக்கு எல்லாம் வருது இல்ல சார். நான் சொல்லணும்னா அந்த பையன் வனிதாவுடைய ஒரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வனிதாவுடைய வந்து ஒரு மேரேஜ் ஒன்று நடந்துச்சுல்ல? ஆமா, பீட்டரோட நடந்துச்சுல்ல? பீட்டர் அது நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு வனிதா சொல்லும் போது. அந்த மேரேஜ் பொண்ணு, அந்த பொண்ணு தேவையில்லாம இவன் செய்யணும். அதனுடைய லைஃப் என்னவோ அது டிசைட் பண்ணி, அது அவங்களுடைய ஃபேட்டு, அதை வந்து அவங்களே அதை பற்றி கவலைப்படல. அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை அவங்க நிர்மாணிக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த நேரத்தில் வந்து இவன் என்ன செஞ்சான்னா, வனிதாவுக்கே வந்து இவன் அட்வைஸ் பண்ண மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அதுதான் இப்ப நான் கேட்க வந்தேன். இப்போ நீ எங்கடா இருக்கிறன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து திருநங்கை வந்து புகார் கொடுத்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் தப்புனா ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் பேசவே இல்லை. எவ்வளவு கேவலமா இருக்கும். உலகத்திலேயே வந்து துயரமான ஒரு கண்ணீர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கருப்பு நங்கையின் கண்ணீர் தான். கருப்பு நங்கைன்னா யார், எதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அது திருநங்கை மாதிரி. கருப்பு நங்கைன்னா அவங்க எல்லாத்தையும் இழந்தவங்க, எந்த வகையிலையும் யாரும் ஆதரவளிக்காத ஒரு கூட்டம், திருநங்கை கூட்டம். நீங்கள் வந்து வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட போகிறதில்ல, இல்லை ஏதாவது வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கௌரவிக்க போகிறதில்ல. அப்படி தான் புறந்தள்ளப்பட்டவங்கள தான் அவங்க இருக்கிறாங்க. இது வந்து யாரும் மறுக்கவே முடியாது. அவங்களுக்கான தனி உலகம், தனி வாழ்க்கைன்னு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு பெண்ணுக்கு வந்து நீ வந்து ஒரு பாவம் செய்கிறேன்னு சொன்னால், உலகத்திலே நீங்கள் சாதாரண சொல்லுவாங்க, பெண் பாவம் பொல்லாதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு பெண்களும் வந்து சமமாக வந்துட்டாங்க, ஆண்களுக்கு வந்து பாவம் செய்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கல. இங்கே ஆண் பாவம் பெருசா பெண் பாவம் பெருசானு தெரியல. பல பெண்கள் வந்து ஆண்களுக்கு துரோகம் பண்றாங்க, ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துறாங்க. இதெல்லாம் மாறி மாறி நடக்குது. ஆனால் திருநங்கைகள் வந்து அவங்களுக்கான உலகத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க அங்க போயிட்டு ஒரு பெண் கிட்ட போயிட்டு வந்து ஒரு பெண் வந்து ஒரு திருநங்கை வந்து அங்க வந்து ஒரு பகிரங்கமா ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரை கேட்கும் போது எனக்கு என்னமோ வந்து ஒரு இது பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. ஒரு என்ன சொன்னா, அந்த பெண் கிட்ட இருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் நகையை வந்து நான் வந்து வாங்கியிருக்காராம். டெய்லி நைட் போய் அங்கதான் படுத்துப்பாராம் சொல்லிட்டு எல்லாம் இவ்வளவு. இதை விட ஒரு பாவம் எதுனா உலகத்திலேயே ஒரு மகா பாவம் இதுதான். அதுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு காரொலி, இப்போ ஜஸ்ட் நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ பார்த்தா பொண்டாட்டியும் குழந்தைய வச்சுட்டு ஒரு போட்டோ. ஐயோ சார், ஒரு பெரிய தொலைக்காட்சியில் நான் பேர் சொல்ல விரும்பல, ரொம்ப கேட்ட சொல்லிடுவேன். அந்த தொலைக்காட்சியில இவர் வராரு சார் ஜட்ஜா. என்னவோ தான் பொண்டாட்டியை பத்தி இவர் பெருமையா பேசுறாரு. நான் சொல்றேன், இல்ல நீங்க பொண்டாட்டி இல்ல, இன்னொரு பெண்ணு வந்து ஒரு மறுமணம் பண்ணும்போது நான் வந்து வனிதாவை வந்து நான் ஒரே வாரம் சொல்றேன், நீங்க வனிதாவை வந்து நீங்க வந்து ஒரு பார்வையிலையும் மற்ற நடிகைகளை ஒரு பார்வையை பார்க்காதீங்க. மற்ற நடிகைகள் செய்யாத தவறை வந்து வனிதா செய்யலாம், நான் நார்மலைஸ் பண்றேன். அது அவங்க பர்சனல். நீங்க வந்து வனிதாவை மட்டும்தான் வந்து இங்க வந்து வனிதாவும் ஷகிலாவும் தான் மோசமானவங்க, கிரண் வேற இப்ப புடிச்சுக்கிட்டாங்க. இல்ல சொல்றேன், அது எப்படி அந்த பார்வைன்னு தெரியல. ஷகிலானா வந்து மோசமான நடிகைங்க, வனிதானா மோசமான, மற்ற நடிகைங்களா அந்த பார்வை. அப்போ என்னன்னா அவங்க வாழ்க்கையை அவங்க முடிவு பண்றாங்க, இதை நம்ம கடந்து போறது தான் பெட்டர். ஆனா அன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ணாங்க. என்னன்னு கேட்டா, இந்த நபரும் சரி, யாரு இவர் இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, இந்த ரவீந்திரன் சந்திரசேகரா, இந்த ஃபேட் மேன் ப்ரொடியூசர், அவங்கெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபேட் மேன் நீங்க சொல்ல வைக்கிறீங்க, நான் பேரை சொல்லிட்டேன். இல்ல சொல்றேன், நான் பாடி ஷேவிங் பண்ண மாதிரி ஆயிட்டுல, நம்ம அவராவது பெருமையா சொல்லிக்கிறாங்க. பட் எனக்கு பிடிக்காது வந்து பாடி ஷேவிங் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா தவிர்க்க முடியாத அடையாளத்துக்காக நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அவங்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணாங்க போயிட்டு, யாருக்கு, வனிதாக்கு உள்ள நுழைஞ்சி அவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் உங்க நிலைமை என்னாச்சு? அவரு வந்து ஒரு பக்கம் வந்து அவரு வந்து ஒரு மேரேஜ் முடிவு பண்ணிட்டாரு, மகாலட்சுமியா இருக்காரு. ரைட், அப்படியே ஒழிஞ்சு போடணும், நமக்கு அதை பத்தி இல்லை. இவன் வந்து என்ன பண்ணிட்டான், வந்து என்னன்னா திருநங்கை கிட்ட கேவலமான பொழப்பு சார். திருநங்கையோட கண்ணீர் வந்து, இந்த பெண்ணோட கண்ணீர் வந்து உண்மையிலேயே அந்த கண்ணீர் உண்மையா இருக்குமானால் மிகப்பெரிய பாவம்.
மகா பாவம்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். எனக்கு பாவம் புண்ணியத்தில் நம்பிக்கை இருக்கு. இதுதான் மகா பாவம். போயிங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஏன்னா எந்த வகையில எந்த சப்போர்ட்டும் இல்லாதவங்க தான் திருநங்கைகள். அதுங்க பாவம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு எந்த வருதுங்க. விதமான வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொது இடத்துலயும் அவங்களுக்கு நீங்க மரியாதை நம்ம குடுக்குறதுக்கு இதானே உண்மைதானே? ஆமா. அவங்க வந்தாலே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து புறந்தள்ளி தான் நம்ம வைக்கிறோம். எந்த இடத்துல ஒரு கடையில வந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா, அன்போட பரிவோட போறத விட பார்த்தீங்கன்னா, பயத்துல போறது தான் காசு அதிகம். திருநங்கைகள் காசு வந்து கேட்கறாங்கல்ல. அன்போடும் பரிவோடும் போறத விட, போனா போதும் இங்கிருந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயத்துல, ஒரு வெறுப்புல, ஒரு அருவருப்புல தான் போடுறானுங்க காசு நம்ம பார்த்துருக்கோம். அது சரி தப்புன்றது வேற விஷயம். அவங்க காசு கேட்கறாங்க, போறாங்க அதெல்லாம் வேற. ஆனால் ஏதோ அவங்களுடைய வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அது எப்படின்னா வாழட்டும். அந்த அங்க போயிட்டு நீங்க வந்து சொல்லுவாங்க தெரியுங்களா? அங்க போய் உங்க வேலைய காட்டினா பார்த்தீங்களா? எவ்வளோ இடம் இருக்கு. நீ வந்து விஜய் டிவில வந்து நீ வேலை செஞ்சிருக்கன்னா, உனக்கு எவ்வளோ அனுபவங்கள் இருக்கும். இருக்கிறதுலயே வந்து பக்கா பார்த்தீங்கன்னா ஃப்ராடு சார். அதான் சொல்றேன். நான் சொல்றேனே, அது அது டிவியே அப்படிம்மா. நீங்க எல்லாம் பயப்படுவீங்க சொல்றதுக்கு. போட மாட்டீங்க நீங்க. அது வந்து முழுக்க முழுக்க மாமா வேலை பார்க்குற டிவி. அங்கருந்து வந்தவன் பின்ன எப்படி இருப்பான்? யோசிச்சு பாருங்க. இப்ப தாடி பாலாஜிலாம் போறாங்கன்னா, ம். தாடி பாலாஜி வந்து ஆல்ரெடி வந்து அவருக்கு வந்து சினிமால வந்து பிரபலமானவர். அதனால தான் கூப்பிட்டு ஜட்ஜா உட்கார வைக்கிறாங்க. இப்ப இவன்லாம் அங்கிருந்தே உருவானவன். அப்ப எங்கேருந்து எவ்வளவு வருவான்? பெரிய கரப்ட். அப்ப நான் அதான் சொல்றேன். நீங்க அங்க முழுக்க முழுக்க அதானே. உங்கள வச்சு எப்படி மணி மேக் பண்றதுன்றது ஒண்ணு இருக்கு. அங்க வேலை செய்யறவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி இவங்க பொண்டாட்டிய சொல்றதுன்றதுல தான் அவங்களுக்கு கவனம். நிஜமா தான். நீங்க சொல்லுங்க லிஸ்ட் எடுங்க. அந்த டிவில முழுக்க முழுக்க எல்லாமே வந்து சாதாரண குடும்ப பெண்கள கூட காலி பண்ணியிருக்கிறாங்க. குடும்ப பெண்கள் கூட காலி. யாருக்காவது ஒரு முறையா இருந்திருக்கா பாருங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு பொண்டாட்டி செத்து போயிடுவா. அடுத்த பொண்டாட்டி இன்னொரு பொண்டாட்டி அவங்க லூட் எடுக்கல. பொண்டாட்டி வந்து ஓடி போயிருவா. இல்ல அவன் பொண்டாட்டி இவன் போயிடுவான். இவன் பொண்டாட்டி இப்படிதான் இருக்கே தவிர, அந்த விஜய் டிவில எத்தன லிஸ்ட் எடுங்க நீங்க. யாருக்கெல்லாம் கர்ப்பப்பிரசவம் சாரி கர்ப்பப்பிரசவம்ன்றேன். சாரி விவாகரத்து நடந்திருக்குன்னு பாருங்க. கிரகப்பிரசம் ஞாபகம் வருது. இல்ல சொல்றேன் நானு. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கிரகப்பிரசம் தான் வச்சுங்களேன். போனாலே வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்டாட்டி கொண்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற வீடு கட்டி வீடு வாங்கி கொடுத்து அங்க கிரகப்பிரசம் பண்றாங்க. அப்படிதான் இருக்கு. அப்ப அதுல இருந்து வந்தவன் எப்படி இருப்பான்? நல்லவனா தான் செத்து போயிடுவான். வடிவேல் பாலாஜி மாரி. வடிவேல் பாலாஜி நல்லவன். அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆள் இப்ப இல்ல. சொல்றேன் நானு. இந்த மாரி தான் நெறைய நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன்மா, பெரும்பாலும் நான் சொன்னேன். ஒரு 90% வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே டிவோர்ஸ் தான். இவங்களே அறுத்து விட்டுருவாங்க போல இருக்கு. அப்படிதான் இருக்கு. நான் என்கிட்ட சில பேர் சொன்னாங்க. பெரிய அப்பா என்னப்பா லிஸ்ட் இவ்வளவு பெருசா இருக்குன்னு. அவன் வரிசையா சொல்லிட்டே போறாரு அவரு. இது பாருங்க சார், இது எப்படி ஆச்சு சார், இது அப்படி ஆச்சு சார், இது எப்படி ஆச்சு சார், இது ஆச்சு, இதாச்சு, இது அப்படியே போயிட்டே இருந்து. நான் என்ன சொன்னேன், சரி என்ன பண்ணிட்டு போறீங்க? ஏன்னா திருநங்கை தானா? அநியாயமா இல்ல கேட்க அது சொல்ல அதுக்கு அது என்ன வேணும்னு கேட்டா, அவர் என் கூட பேசினா போதும். இது இப்ப புரியுதுங்களா? அது அது என்ன மாதிரி லவ்? அவர் இப்ப கூட எனக்கு எதுவும் தர வேணாம், எதுவும் பண்ண வேணாம். அவர் என்கிட்ட பேசினா போதும். பரிதாபமா இருக்குங்க. அந்த பெண் சொல்லக்கூடிய வந்து குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா இருக்குமானா? அதுக்கு பின்னாடி எதுவும் ட்ராமா இல்ல, ஃபேக்லாம் எதுவும் இல்லன்னு சொன்னா, பரிதாபம் உண்மையிலே. அது வந்து ஏங்குது. ஏன்னா இவன் மேல அது பிரியமாயிட்டு இருக்கு. என்கிட்ட பேசினா போதும்னு சொல்லுது. இதுவரைக்கும் பேசாம இருக்கான். இதுவும் எல்லாத்தையும் அடுத்த வீட்டு பொண்ணுக்குன்னா, வனிதாக்குன்னா வந்து அப்படியே உடனே ஓடுன வந்து வக்காலத்து பேப்பர் எடுத்து ஓடுனானுங்க. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி உன் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஏதாவது வாய் தந்து பேசணுமா இல்லையா? அமைதியா இருக்காரு. ஒருவேளை ஏதாவது டிராமா கேமா கிரியேட் பண்ணிட்டு வருவார் போல இருக்கு. எல்லாம் டிராமா இல்ல, அண்டர் கிரவுண்ட்ல பேசுவானுங்க. வேற ஏதாவது மறைமுகமா போய் பேசியா செட்டில்மெண்ட் ஆகி அப்படியே அமையும். வேற அப்பவே தெரியுது இல்லையா? இப்ப இன்னொருத்தன் வந்து கடப்பரம் மூணு மாதிரி இல்லையா? எது யாரு? இவர் தொட்டு நக்கி டேஸ்ட் பார்த்தவன் யாரும் தெரியல டக்குன்னு. சமையல்காரன் தானே பண்ணுவான் இப்படி. அவன் இப்ப சைலண்டா இல்லையா? அந்த மாவும் போட்டு பாவம் ஊடகத்துல கிளி அதுதான் நானும் சொன்னேன். அதுதான் இப்ப நல்லா புரியுதுங்களா? இவங்களுக்கெல்லாம் வெட்கம் மானம் எதுவுமே கிடையாது. இந்த மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் சரி, இந்த ஜாய்க்கு வெட்கம் மானம் இருந்துச்சுன்னா, குறைஞ்சபட்சம் இருந்ததுன்னா நீங்க வந்து யோசிப்பீங்க. ஐயோ இதை வந்து பேசணும் நமக்கு தானே மானம் போகுது, அசிங்கம் நமக்கு தானே மானம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. உங்களுக்கு வெட்கம் மானமே கிடையாது. ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா யார் சொன்னாலும் சரி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னு சொல்லணும். என் மேல ஒரு குற்றச்சாட்டு வருதுங்க, வந்து சேகோரை வந்து சரியான குடிகாரங்கன்னு சொன்னா, நான் குடிகாரன் இல்லைன்றதை நான் சொல்லணும். இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். எனக்கு குடிப்பேன் இருந்தா ஆமா குடிச்சேன்னு சொல்லுவேன். அந்த துணிச்சல் வேணும். உன் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லாது, என்ன குற்றச்சாட்டுனா இருக்கட்டும், பேசணுமா இல்லையா? அது பேசவே இல்லை. நீ பேசாதனால அடுத்தடுத்து இப்ப இம்ப்ரூவ் ஆகி டெவலப் ஆகி இருக்கு சிவசங்கரின்னு சொல்லி சிவசங்கரிக்கு முன்னாடி போய் ஃபுல்லா வந்து கொட்டுன்னு கொட்டுது. சிவசங்கரிக்கு என்ன செய்ய முடியும்?
எப்பயுமே வழக்கமாக வந்து அச்சச்சோ அச்சச்சோ ஐயோ பார்த்து குழந்தை கீழே விழுந்துற போகுது, ஐயோ 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 பார்த்து, நீ குழந்தை ரொம்ப கத்தி பேசாது. அவங்க குழந்தைக்கு அவங்க மேலே அக்கறை இல்லை, கத்தி பேசினா என்ன ஆகிடும் சொல்கிறேன். நான் ஒரு விஷயம் நல்லா புரியணுமா, நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்கள் நான் சொல்கிறேன் பொம்பளை பொறிக்கையாக தான் இருக்கிறான் 90%. இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. 80% குடிகாரனாக இருக்கிறான், 90% பொம்பளை பொறிக்கையாக தான் இருக்கிறான். நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இழப்பு உங்களுக்கு தானே. இப்போ அவனா கதறான், அவர் ஜாலியா குடும்பமா எனக்கு நான் வந்து ஜாய் கிருஷ்ணாவோட நான் வந்து புழங்கணத்தில் நான் 7 மாதம் கர்ப்பம் நான் சொல்ல போகிறான். அவன் வந்து ஜல்லிக்கட்டு எடுத்துன்னு அவன் எங்கேயோ போகிறான். அதானே உண்மை. நீங்கள் தானே இங்கே எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நீங்கள் உங்ககிட்ட தப்பு இருக்குது. நான் பார்த்த ஒரு காட்சி அனுப்பிச்சிருந்தாங்க ஒருத்தர், இந்த பெண் முதல் கணவரோட சேர்ந்து அந்த சீமந்தம் பண்ணுற அந்த வீடியோ வந்தது, அனுப்பிச்சிருந்தாங்க. முதல் கணவரோட சேர்ந்து இவங்க சீமந்தம் இருக்குது. இப்போ எப்படி என் குழந்தை இனிஷியல் சொன்னாங்களா, அந்த மாதிரி வந்து முதல் கல்யாணத்தை பண்ணி அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சீமந்தம் பண்ண அந்த ஃபோட்டோலாம் வந்து நான் பார்த்தேன், அந்த வீடியோஸ். தலைவிதின்னு இருக்குது, நம்ம என்ன செய்ய முடியும். நல்லா அழகாக இருக்குது உண்மையிலே. வந்து அந்த காட்சி வந்து அந்த குடும்பத்தோடு சேர்ந்து அந்த முதல் கணவரோட சேர்ந்து இருக்கிறது, அதெல்லாம் வந்து அந்த வீடியோலாம் பார்த்தா இவங்க மறுபடியும் பார்ப்பாங்களான்னு தெரில. ஜாய் கிருஷ்ணா உண்மையாக சொல்கிறேன், நான் அதை பார்க்கும்போது நினச்சிட்டேன் மனசில், ஏன் இந்த போல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இது மாதிரி அப்படிதானே தெரியுது. எப்படி வந்து அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு யாரோ ஒருத்தன் சொன்னான்னு சொல்லிட்டு அவனை முதல் கணவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அழகான குடும்பமாகவும் இருக்குது. இந்து முறைப்படியும் கிறிஸ்தவ முறைப்படியும் ஒரு சீமந்த நிகழ்வு நம்ம அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். தலைவிதி இருக்குது, என்ன செய்ய முடியும். அதான் சொல்லணும். அந்த இவன் சொன்னானே, அந்த பேர்னா சித்தார்த் சொன்னான் பாருங்க, இந்த சமந்தா டைவர்ஸ் அப்போ சித்தார்த் சொன்னான், நமக்கு கூட வெறுப்பாக இருந்துச்சு அவன் மேலே. ஏன்னா இந்த நேரத்தை இப்படி சொல்கிறான்னு சொல்லி சித்தார்த் வந்து அந்த இவர் நாகார்ஜுனா மகன் நாக சைதன்யா வந்து டிவோர்ஸ் பண்ணியிருந்த போது சமந்தாவை அப்போ ஒரு ட்விட் பண்ணியிருந்தான் சித்தார்த், நாகூர் பாய் பிரியாணியை உடுமலைப்பேட்டில் இருக்கிற நாய் சாப்பிடணும்னு இருந்தால் அது யார் வந்து தடுக்க முடியும்னு சொல்கிற மாதிரி இப்போ அப்படி தான் இருக்குது. இப்படி சொல்கிறது வந்து ஒரு சினிமாவில் பெரிய இயக்குனரோ சின்ன இயக்குனரோ ஒரு இயக்குனரோட கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்தில் அழகாக ஒரு குடும்பத்தை அமைச்சிட்டு நல்லாவே வாழ்ந்துருக்கலாம் தான். இப்படி வந்து ரோட்டில் வந்து கதறணும், மீடியாவில் கதறணும்னு இருந்தால் நம்ம என்ன செய்யணும். பெண்களும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் சார். சூடு சொரணை மானம் ஏதாவது இருந்ததுன்னா யாருக்கு, இந்த ஆம்பளைங்களுக்கு. ஆம்பளைக்கு இல்லை. ஏன் நீங்கள் ஆம்பளைங்க போய் வந்து எஸ்கேப் ஆகிறீங்க. இந்த மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஒரு விஜய் டிவியில் வேலை செய்கிற ஒரு பொறுக்கி வந்து நீ பேசுறத வந்து காமெடி பண்ணுறான்னு வச்சுங்க, இந்த குரேஷின்றவன் காமெடி பண்ணுறான், பொண்டாட்டின்றத அவன் லாங்குவேஜில் சொல்லி பண்ணுறான்னா அதுக்கு இவன் கவுண்டர் கொடுக்குறான், மச்சான் அவனுக்கு சரியாக வந்து சொல்ல வரல, நீ வா உனக்கு நல்லா நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் 2 வாரம்ன்றான். இப்போ இந்த மாதிரி ஜென்மங்களை வச்சுன்னு நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்க. ஏன்டா இது ஒரு व्यसனமா இல்லைடா. ஒரு பொண்ணு கதறா, வயிற்றுல வந்து யார் அவளுக்கு பின்னாடி வந்து அவள் தப்பாக கூட இருக்கட்டும், அவளுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை கூட இருக்கட்டும், தெரிஞ்சுதானே போறீங்க. இல்லை நான் என்ன சொல்றேன், தப்பு நடந்துருச்சு, நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன்னா அந்த குற்றச்சாட்டு உனக்கு மானம் போகுது இல்ல. நீ வந்து எப்படி இருந்தாலும் வந்து இது வந்து இருக்குல்ல, உன்னுடைய டெக்காரம் தானே அங்கே காலியாகுது. நீ பெரிய ஜாம்பவனா கூட சமையல இரு, நீ இன்னைக்கு இருக்கிற உனக்கு பின்னாடி ஒருத்தன் இன்னொரு ரங்கராஜ் வந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு யாருமே ஒரு இடத்துல நிற்க முடியாது, அடுத்த ஒருத்தன் வந்துகிட்டே இருக்கிறான். சாம்ராஜ்யம் உருவாகிறது தான் வந்து அந்த கட்டமைக்கிறது தான் வந்து எப்படின்னா வந்து ரொம்ப லேட் ஆகும். சாம்ராஜ்யம் சரியது வந்து சீட்டு கட்டும்போது சரிஞ்சிடும். அது கரெக்ட். நீ இன்னும் பெரிய அப்பாட்டாக்குறா நாளைக்கே கூட நீ ரோடுக்கு வந்துடலாம். இல்ல இதே ஜாய் கிருஷ்ணா கூட போய் நீ பிச்சை எடுக்கலாம் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக, நீ பெரிய சமையல்காரனா கூட இருந்துக்கா, தப்பு இல்ல. நான் சொல்றேன்னா ஒருத்தர் பாருங்க, உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வருது, அது நீங்க எப்படி வேணா ஹேண்டில் பண்ணுங்க, ஆனா அந்த நக்கல் கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ஆளுங்க நிறைய இருக்கு, அது ரொம்ப தப்பு இல்ல. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்து கூட இருந்துக்க, இந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தன் கிண்டல் பண்றான்னு சொன்னா நீ அதை வந்து இப்போ ஜாய் கிருஷ்ணா பேசின அத்தனைக்கு நீ பதில் சொல்லவே இல்லை, கடந்து தானே போற. அதே மாதிரி குரேஷியால எவனோ ஒரு நாய் அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவனுக்கு கிண்டல் பண்ணா கூட நீ கடந்து தான் போகணும். நீ அவனுக்கு பதில் கவுண்டர் கொடுக்குற, வா மச்சான் அவனுக்கு ட்ரைனிங் பத்தல வந்து கெத்து காட்டுறான் சார். அதெல்லாம் இதுதான் பொறுக்கிதான், கெத்து இல்லை, இது பொறுக்கித்தனம். இதுக்கு பேர் கெத்துன்னு நீங்க சொல்றீங்க, பொறுக்கித்தனம். தப்புமா, தப்பு. ஏற்கனவே ஒரு பொண்டாட்டியோட வந்து மனசு எவ்வளோ வலிக்கும், தான் கணவனை பற்றி இவ்வளோ வந்து ஒரு பெண் வந்து மிகப்பெரிய துயரமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா. இன்றைக்கி நான் சொல்லுவேன், ஒரு முறை கூட நான் சொன்னேன், நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னடா இது இவ்வளோ 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 கமெண்ட் வருதுன்னு சொன்னேன். வைரமுத்து குறித்து ஒரு சர்ச்சையை தெரியல எனக்கு, அது குறித்து வரும்போது நான் ஒரு காணொலியில் பேசும்போது சொல்லியிருந்தேன், உண்மையிலேயே கணவன் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு வருது சொன்னால், அதுவும் வயோதிக காலத்தில் ஒரு கணவன் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா உண்மையிலேயே காதல் மனைவியான அந்த பொன்மணிக்கு வந்து எப்படி வந்து பெயின் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு குடும்பத்தோட இருக்கிறாங்க,
இந்த சைடில் வந்து சம்மதி வீடுகள் இருக்கு, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி சொந்த பந்தம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கும்போது மிகப்பெரிய தன்னுடைய வந்து கணவன் வந்து மிகப்பெரிய ஆளுமையா இருந்தால் கூட இப்படி ஒரு ஒரு பெண் மூலமா ஒரு பெண், அதுவும் குறிப்பா பாலியல் புகார் வருதுன்னு சொன்னா வேற என்ன புகார் வந்தாலும் கூட சகிச்சுப்பாங்க. அதுவும் பெண் ஒரு சார்ந்த. பாலியல் புகார் வருதுன்னு சொன்னா அப்போ அவங்களுடைய மனசு எவ்வளவு வலிக்கும் அது. இதை கூட புரிஞ்சுக்காம இவன் என்ன கணவனா வாழ்ந்துட்டான், இவன் வேற கவி பேரரசு பெரிய பட்டம் வேற சொல்லிட்டு நான் விமர்சனம் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் எனக்கு வந்து போன்லயும் அதுலயும் இதுவும் நிறைய பேர் சொன்னாங்க, சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அந்த வார்த்தை. உண்மையிலே யதார்த்தம். இது வந்து மனைவிக்கு இதை விட மிகப்பெரிய வலி ஒரு கணவன் கொடுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ உங்களுக்கு சர்ச்சை ஒன்று வந்து ஜாய் கிருஷ்ணலா பத்தி ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு, உன்னை பத்தி இவ்வளவு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. இதே ஜாய் கிருஷ்ணலான்னு சொன்னா நேரெல்லாம் எங்கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டா கோயம்புத்தூர் வந்து என்கிட்ட வரல, அவர் கோயம்புத்தூர் வந்து நேரா சேலம் நாமக்கல் இங்கெல்லாம் போயிட்டு தான் என்கிட்ட வந்தாருன்னு சொல்லுது. அப்ப அர்த்தம் என்ன? அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கு. அப்போ உன்னை நேரடியா சொன்னா பொம்பளை பொறிக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதை நீ கூட இதை ஈஸியா கடந்துக்கிற. யாரு நான் சொல்றது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் கூட கடந்துக்கிற. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த பிராண்டை வச்சு நீ ஏதோ தொடச்சிக்கலாம்னு நீ நினைக்கிற. ஆனா பார்வை மாறும். உதைக்கணும் சார். இப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த மனைவிக்கு எவ்வளவு பெரிய பெயினா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா பேசவே இல்லை. யார சுதி வந்து இன்னைக்கு வரைக்கும் பேச காரணம் கேட்டா 2 பிள்ளைகள் இருக்கும். 2 பிள்ளைகளுக்கான அந்த வாழ்க்கை மனசளவில் நீ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெண் வந்து மனசளவில் தூக்கி போட்டாலும் அந்த மனைவியா இருந்தா கூட சரி, நீ என்ன டக்கர் அடிச்சாலும் நீ மறுபடியும் அந்த இடத்துல போய் உட்காரவே முடியாது. அவ்வளவுதான். யாராலும் சரி நம்பிக்கை போயிடும். மனதளவுல இருந்து காயப்பட்டாங்கன்னு வச்சுக்கலாம். பொன்மணி வந்து பாத்தீங்கன்னா வைரமுத்து மிகப்பெரிய ஜாம்பான், கவி பேரரசு, இன்னும் பல பாடல்கள் எழுதலாம், இன்னும் தேசிய விருதுகள் நிறைய வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். அத்தனை விருது நீ வாங்கலாம், வந்து உயர்ந்த பீடத்துல போய் உட்காரலாம். ஆனா மனைவி மனசை போய் மறுபடியும் உட்கார முடியுமா? அப்ப அதனாலதான் சொல்றது ஆத்மார்த்தமான கணவன் மனைவி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வாழ்க்கை வாழும்போது பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என் பிள்ளைகளுக்கு அப்பனாரு இருப்பா அவ்வளவுதான். ஆனால் வந்து அதே மனைவி கிட்ட போய் மறுபடியும் போய் நீங்க வந்து புழங்க முடியுமா? மனதளவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே ஏத்துவாங்க, பழைய பொசிஷன் ஒன்று வைப்பாங்களா? நீங்க அதனாலதான் சொல்றேன், நீங்க வந்து குறைஞ்சபட்சம் நீங்க வந்து நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்றீங்களோ இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்றீங்களோ, ஆனா அந்த காதல்னு போது பார்த்தா அது ஆஃப்டர் மேரேஜ் வந்து முழுக்க முழுக்க மனைவி கிட்ட தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி பல பெண்களை நீங்க காதலிச்சலாம், ஆனா பொண்டாட்டி ஒருத்தி தானே, அந்த பொண்டாட்டி தான் நீங்க வந்து வாழ்நாள் முழுவதும் காதலிக்கணும். நீங்க கிடைச்ச இடத்தெல்லாம் பண்ண கேட்டா அசிங்கமா ஒரு மீடியாவில் வந்து உட்காந்து சிவசங்கரி தான் சாட்சி சொல்றாங்க என்னன்னாக்கா, நான் வந்து நேரா வரல அவர் என்கிட்ட, இது அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சேலம் நாமக்கல் இப்படி திருச்சி இந்த ரூட்ல வந்தாரு, சென்னைக்கு வந்து இப்படி வரல, கோயம்புத்தூர்ல இருந்து இப்படி வரல, சேலம் நாமக்கல் இப்படி வந்து கிருஷ்ணகிரி அப்படி வந்து இந்த ரூட்ல வரல, இப்படி வந்தாரு, கரூர் சேலம் திருச்சி இப்படி வந்து கடைசியா சென்னைக்கு வந்தாரு. அப்படிதானே அர்த்தமாகும். நேரா என்கிட்ட சுத்திக்கிட்டு வந்து நேரா என்கிட்ட வரல, பல பெண்கள்கிட்ட போயிடு. எவ்வளவு கேவலமா இல்ல இது? ஆனா அப்படிப்பட்ட நபர்கிட்ட வந்து இன்னைக்கும் அவங்க வந்து வாழணும்னு போராடுறாங்க பாத்தீங்களா? லவ். இந்த என் மனைவிக்கு வந்து லவ்லாம் கிடையாது. லவ்னு சொன்னா எனக்கு சமக்கம் வரும். லவ்லாம் கிடையாது. வேற வழி இல்லை. கழுத கட்டா குட்டிச்சவரு இல்லையா? அப்படிதானே இருக்கு. ஏன்னா நான் பணக்காரன் ஆயிட்டானே, அவன் பணக்காரன் ஆயிட்டான். அதான் 2-3 ஹெலிகாப்டர் இருக்கு, ஏரோப்ளேன் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு ஹெலிகாப்டரா தர மாட்டானா? அப்படிதானே இருக்கு. அழகா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஏதோ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு, அழகான ஒரு வாழ்க்கை இருக்கு. எளிமையான வாழ்க்கையா இருந்தாலும் ஏழ்மையான வாழ்க்கையா இருந்தாலும் அழகான ஒரு வாழ்க்கை அது. ஆனா அதை விட்டுட்டு இப்படிலாம் போனா அப்படிதான் நடக்கும்.